பொங்கல் கொண்டாட்டத்தின் முன்னோட்டமாக போகி பண்டிகையை குறிப்பிடலாம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி பண்டிகை என்று சொல்லலாம். போகி அன்று பழையதை கழிக்க வேண்டும் என்பதற்காக வீட்டில் இருக்கும் தேவையில்லாத பொருட்களை வாசலில் போட்டு அதை எரித்து அதனால் ஏற்படும் தூசு வெளியாகி நாம் இந்த உலகில் மீண்டும் கெட்டதை செய்கிறோம். அனைவரிடமும் ஏதோ ஒரு தீய குணம் இருக்கிறது. நீங்கள் அதிக கோபம் கொண்ட நபர் என்றால் எனது கோபத்தை எரிக்கப் போகிறேன் என நினைக்கலாம். பகைமை, பொறாமை என நம்மிடம் எரிப்பதற்கு தேவையில்லாத பல விஷயங்கள் உள்ளன. நெருப்பின் முன்பாக நின்று இதையெல்லாம் எரிக்கப் போகிறேன் என முடிவு செய்து கொள்ளுங்கள். போகி பண்டிகையின் புனிதமான சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு செழிப்பு, மகிழ்ச்சி, வெற்றி மற்றும் அமைதி கிடைக்க பொங்கல் நன்னாளில் தமிழர்கள் வாழ்வில் அன்பும் அமைதியும் நலமும் வளமும் பெருகட்டும். இனிய போகி மற்றும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.